ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வெஜ் குருமா பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினா இலையும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி 3 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம திரும்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம். ஸோ நான் 1 தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா காய்கறியும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காய்கறியும் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் காயெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா காயை வேக வச்சிடலாம். காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணணும். அந்த பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் தண்ணியும் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. 10 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கசகசை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குருமாக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்துருச்சுன்னா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்ஸ் இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா திக்காகும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 to 7 மினிட்ஸில் இது நல்லாவே குக் ஆகிடும். அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும். இந்த குருமா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குருமா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.